போகிறோம் அப்படின்னா மவுத் சூவிங். ஸோ இந்த கோவிட்-19 அந்த ரிலேட்டட் வீடியோஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மவுத் சூவிங். ஸோ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த வந்து நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா வாயில் போட்டு சூவ் பண்ணிகிட்டே போகலாம். அப்படி இல்லை வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கோல்டு இல்லை த்ரோட் பெயின் இருக்குனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு 5 பொருள் தான். ஸோ இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது அடாதோட இலை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன் நான். ஸோ ஒரு இலை போதும், இது கொஞ்சம் கசக்கும். அண்ட் தென் துளசி வந்து ஒரு 2 எனக்கு எடுத்திருக்கேன், 2 வெத்தலை, ஒரு 4-5 கற்பூரவள்ளி, 3 மிளகு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இது நான் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆடத்தோட இலை எடுத்திருக்கேன். ஸோ இதோட எட்ஜு கட் பண்ணிட்டேன், இதோட இந்த டாப்பும் நான் கட் பண்ணிட்டேன், இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ வெத்தலையில் காம்பு எடுத்துகிட்டு இது ஒரு லேயர், இதுக்கு மேலே ஒரு வெத்தலை இப்படி வச்சுக்கோங்க. இந்த துளசியில் காம்பு எடுத்துடுறோம். இந்த துளசியை இப்படி உள்ளே வைக்கிறேன். கற்பூரவள்ளி இலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஒரு மிளகு இதில் வச்சுட்டு இது ஜஸ்ட் நான் வந்து சும்மா அப்படியே சூவ் பண்ணுறதுக்கு பீடா மடிக்கிற மாதிரியே நான் மடிச்சுக்கிறேன். இந்த எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது, நான் அதை எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது, நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா இன்கேஸ் வேறு வழியே இல்லை போய் ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் சூவ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, அப்படி இல்லை உங்களுக்கு த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி நல்லா சூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து துப்பணும்னு அவசியம் இல்லை, சூவ் பண்ணி ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுடலாம். ஓகே, அண்ட் தென் கடைசியாக வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா இதை நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன். கொஞ்சம் கசப்பு இருக்குது, கொஞ்சம் காரமாகவும் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே சாப்பிட்டு நம்ம அப்படியே மூழ்கிட்டு ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டா கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.